ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஃபீலிங் இருக்குது, என்ன தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களா அப்படிங்கிறத ஓவரால் பார்த்துடலாம். யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஷுவராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங்கை பாருங்கள். இல்லாதவங்க இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, இது வந்து தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங். இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யாருக்கு ஷுவராக தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னா உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலி எப்படின்னா ரொம்ப கம்ப்ரெஸ்டாக இருக்காங்க, அதாவது எமோஷ்னலாக ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு கோப உணர்ச்சி இருக்கலாம், பழைய விஷயத்தில் ஏதாச்சும் உங்கள் 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த எமோஷ்னலை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 1 செகண்ட். ஸோ அந்த எமோஷ்னலாக ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்னென்னா ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்கள தடுக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஆர்வம் காட்டுற அளவுக்கு போகாத அளவுக்கு எங்கோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் சிச்சுவேஷன் காரணமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆர்வம் இல்லாத மாதிரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பிடிச்சிருந்துருக்கும், பட் சிச்சுவேஷன் காரணமாக அவங்க உங்ககிட்ட ஆர்வம் இல்லாமல் நடந்திருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அப்படி மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆர்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க காமிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஃபீலிங்கை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, அதாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, ஃபீலிங்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஃபீலிங்ஸை வந்து காட்டாமல் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது எமோஷ்னலி வந்து அந்தளவுக்கு கனெக்டடாக இல்லை. முன்னாடி இருந்திருக்கலாம், அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து ஓரளவுக்கு எமோஷ்னலாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போவும் அப்படி தான் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எமோஷ்னலி அவங்க கொஞ்சம் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயத்தை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்ன தான் அவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூடயே இருந்தாலும் எமோஷ்னலி அவங்க கூட கனெக்டடாக இல்லை. அந்த அன்பு வந்து அந்த மாதிரி கரெக்டாக இருந்த மாதிரி நான் பார்க்கல. அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒர்க், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட கரியர், அவங்களோட படிப்பு, இந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது, இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, அவங்க அங்கேயும் பார்த்தா அதே தான், 2 மெசேஜ் வந்திருக்கு, பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அங்கேயும் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஃபீலிங்ஸ் வைஸ் டக்குன்னு வந்து அந்த உறவில் விரிசல் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கிறது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இந்த நட்பு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது, கொஞ்சம் டைமுக்கு பிறகு மறுபடியும் சரியாகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் அங்கே இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் வைஸ் அப்படி தான். ஒரு டைம் வந்து அது அப்படியே அந்த உறவில் விரிசலை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹாப்பியாக இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகே,
இல்லை ஆல்ரெடி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்திருக்கலாம். அதை தான் நான் பார்க்குறேன். இல்லை அப்பப்போ பிளவுகள் ஏற்படும், மறுபடியும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சனுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி மேலே செகண்ட் ஸோ உங்கள் பர்சன் உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஓகே, அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். உங்கள் பர்சனுக்கு உங்கள் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஏதோ வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தான் செய்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு டெஃபினட்டாகவே இருக்குது. இதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்டில். ஆனால் அவங்களா வந்து அதை அப்ரோச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. அவங்களுக்கு இது வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அது மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நீங்களாக வந்து கிடைக்கணும், நீங்களாக வந்து பேசணும், நீங்களாக அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஃபினான்ஷியல் நீட் கூட எதிர்பார்க்கலாம். உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ஃபினான்ஷியல் எதிர்பார்ப்பு கூட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் அவங்க எந்த எஃபோர்ட்டும் போடலை. உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வந்து உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ இதே உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ இன்னொரு கார்டு எடுத்துக்கிறேன். அது கடவுள்கிட்ட விட்டுட்டாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து கடவுள் கையில் விட்டாச்சு. கடவுள் என்னென்னு சொல்கிறாரோ அதைப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. மேபி அந்த ரிலேஷன்ஷிப் சரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கடவுள்கிட்ட வேண்டும் போது சில விஷயங்கள் எப்படின்னா பாசிட்டிவான சில விஷயங்களை தான் வேண்டுவாங்க. ஆனால் அந்த உறவில் வந்து விரிசல் ஏற்பட்டிருந்திருக்கும். பட் அவங்க என்னென்னா ஓகே ஓரளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது இந்த சொசைட்டிக்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட பதவிக்காக இருக்கலாம், அவங்களோட வேலை காரணமாக இருக்கலாம். ஏன்னா நான் அதை தான் பார்க்குறேன். அது ஒரு சொசைட்டி, அதாவது இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அம்மாவாக இருக்கிறாங்க, அப்பாவாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம வெறுக்க முடியாது, சண்டை போட முடியாது, அவங்கள விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அதுதான் அந்த சொசைட்டி. அந்த சொசைட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை கூட ஒர்க் பண்ணுறது தான் அந்த பர்சன். ஸோ என் வேலைக்கு ஆப்பு வச்சிடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு வேலை காரணமாக அந்த அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணக்காக அந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சொசைட்டி, வேலை, ஒரு பதவிக்காக அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்க கடவுள் கையில் விட்டாங்க. சரி பண்ணுறது அந்த பண்ணு, ஸோ உன் கையில் நான் விடேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? சம்திங் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்லா போகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக சொல்லப்போனால் எஸ், அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகணும், விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மைண்டில் இல்லை, நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அந்த தேர்ட் பார்ட்டியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் சிச்சுவேஷன் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய டயர்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வேறு எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நிறைய எஃபோர்ட் இதுக்காக போட்டிருக்கீங்க, ஸ்டில் அதை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2 பேர் சைட்லேயும் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி தான் போயிட்டுருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் ஒரு வெயிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
ஒருத்தர் அவங்களோட டேக் கேரை கூட பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதனால் உங்களோட செல்ஃப் கேரை கூட உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒருதைக்கு வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கா. நான் 2 பேரோடும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, சரி அங்கேயும் வந்து என்னென்னா ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சொசைட்டிக்காக இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு வேலை சம்மந்தமாக இருக்கிற ரெஸ்பெக்ட்டுக்காக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுலேயும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு அங்கே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியலாக 2 பேருக்கும் ஏதாவது ஒரு டீலிங் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் ஃபினான்ஷியலாக 2 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு டீலிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட தான் இருப்பாங்களா, ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை அவங்கள விடுவாங்களா, விட்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை விடுவாங்களா, விட்டுட்டு வருவாங்களா? ஸோ அதுதான் கொஸ்டின்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வெயிட்டிங்கில் தான் போகும். அவங்க உடனடியாக விட்டுட்டும் வரமாட்டாங்க. அதை கொஞ்சம் டைமுக்கு கண்டினியூவாக தான் இருக்கும்பா. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் அதை வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். மொத்தமாக அதை விட்டுட்டு வர்ற மாதிரியே இல்லை, அதை கண்டினியூ பண்ணுற மாதிரியே இல்லை. ஒரு தேங்கி போன நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு முடிவும் அவங்களால இப்போதைக்கு எடுக்க முடியாது. இன்னொரு கார்டு பார்க்கலாம். ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. அவங்களுக்கு குழப்பமான மனநிலை தான். அவங்களால இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பமாக இருக்குது. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் தான் இருக்காங்க. ஏதோ 2 பேருக்கு நடுவில் மாட்டின மாதிரி தான் அவங்க ஃபீல் ஆகுறாங்க. இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா. ஸோ இப்போ என்ன சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டுருக்கோ கொஞ்சம் டைமுக்கு அப்படி தான் கண்டினியூ ஆகும். அவங்களுக்கு சரியாக என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்து போகவா, இப்போது தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க மதராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா பேச்சை கேட்கவா, உங்கள் சைட்லேருந்து பேசவா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவா. ஸோ அந்த குழப்பம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. பெருசாக எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. இப்படி 2 கட்டம் நடுவில் தான் அவங்க நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உடனடியாக அவங்கள விட்டுட்டு வர்ற மாதிரி இல்லை. 2க்கும் இடையில தான் நிற்பாங்க. ஓகே, எல்லாம் ப்ராப்பராக ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராப்பராக ஏதாவது விட்டுட்டு வருவாங்களாம். ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே, பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராப்பராக வந்து எனக்கு இந்த பக்கமாக தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு ஆக்ஷன் இவங்க எடுக்கலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பொருத்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.